إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس أوصيكم ونفسي بتقوى الله. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற பிரபுவன்மாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவருடைய சாந்தியும் சமாதானமும் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும், குறிப்பாக எவ்வளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள் மீதும், தபா தாபிஈன்கள் மீதும், குறிப்பாக இந்த புனிதமிகு ஜும்மா மஜ்லிஸிலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக என்று பாடித்தவனாக என்னை சலாதினை தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தினை மிகச்சிறந்த ஒரு படைப்பாக அவன் படைத்திருக்கின்றான். அவன் படைத்தது மட்டுமில்லாமல் அந்த மனிதனுக்கு அதிகமான நியமங்களை அருள் வழங்கி அவன் வழங்கியிருக்கின்றான். அவ்வாறு வழங்கப்பட்ட பல நியமங்களிலே ஆகச்சிறந்த நியமத் என்ன என்று சொன்னால் அவனுடைய ஆயுட்காலம் என்பதுதான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்த நொடி முதலிலிருந்தே அவனுடைய ஆயுட்காலம் என்பது தொடங்கிவிடுகின்றன. அதே போல் அவனுடைய மரணமும் அவனுடைய இழலை போன்று அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த குறுகிய காலகட்டத்தில் தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை மேலோங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு நம் அனைவர்கள் மீதும் உள்ளது என்பதை நாம் சற்று சிந்தித்து உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டவராக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தான் சம்பாதித்த செல்வங்களையும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் மேலும் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் அவன் இழந்துவிட்டான் என்று சொன்னால் அவற்றை மீண்டும் அறிந்து கொள்வதற்கு பல்வேறு முயற்சிகள் அவன் எடுக்கின்றான், அவற்றை அறிந்து கொள்கின்றான். ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு வருடத்தினால் இழந்துவிட்டோம் என்று சொன்னால் நாம் எவ்வளவு கடினமான முயற்சிகள் செய்தாலும் நாம் சென்றுவிட்ட காலம் என்று நாம் மீண்டும் அடைய முடியாது என்பதுதான் நிசப்தமான உண்மையாக இருக்கின்றன. இந்த உண்மையை அறிந்தும் இன்றைய இஸ்லாமிய பெருமக்கள் தன்னுடைய நேரத்தை அவர்கள் வீணாகவும் பொழுதுபோக்காகவும் கழிக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய சமுதாயத்தில் நேரத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை திருமறை குர்ஆன் ஓதக்கூடிய ஒவ்வொருவரும் நன்கு அறிந்த ஒன்றாக இருக்கின்றனர். எவ்வாறு என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனில் பல இடங்களிலே நேரத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நமக்கு குறிப்பிடுகின்றான். அவ்வாறு சூரத்துல் அஸ்ரிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபில் ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். இல்லல்லதீன ஆமனு, எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டோம், வ ஆமிலு ஸாலிஹாத்தி, நல்லறங்கள் புரிந்து கொண்டோம், வ தவாஸு பில் ஹக்கி, சத்தியத்தை மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டோம், வ தவாஸு பிஸ் ஸப்ர்,
பொறுமையை கடைபிடிக்கின்றார்களோ இவர்களை தவிர மற்ற அனைவர்களும் நஷ்டவாதிகள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த சூறாவின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த அத்தியாயத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே இந்த மனித சமுதாயத்திற்கு அதிகமான பொறுப்புகளையும் கடமைகளையும் பணிகளையும் அவன் வழங்கியிருக்கின்றான். அவற்றையெல்லாம் நமக்கு வழங்கப்பட்ட நேரத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி அதை நாம் மீளாம செய்ய வேண்டும். அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நாம் நேரத்தை வீணாக கழித்தோம் என்று சொன்னால் நாமும் இந்த நாளை மறுமையிலே கைசரப்பட்ட குருவிலே இருக்க நேரிடும் என்பதை நாம் மனதில் ஆழமாக பதிய வைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மேலும் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தின் கட்டாய கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலேயும் நேரம் என்பது குறிப்பிடப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கின்றன. உதாரணமாக நாம் தொழுகை எடுத்துக்கொள்ளோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. நிச்சயமாக குறிப்பிடப்பட்ட நேரத்திலே தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக இறைநம்பிக்கையாளர்களுக்கு நாம் கடமையாக்கியுள்ளோம் என்பதாக சூரத் நிசாவில் 103வது வசனமாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்வார். ஆனால் இன்றைய சமூக நிலை எவ்வாறு இருக்கிறது? தொழுகைக்கு இகாமத் கூறும்போதும் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதும் இன்னும் சில தன்னுடைய தொழுகை நேரம் தகுதி கலா செய்து தொழுகக்கூடிய நிலையாத்தான் இன்றைய மக்களின் தொழுகை என்பது இருக்கின்றன. மேலும் நாம் நோன்பு எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் மற்ற ஏனைய நாட்களில் இருக்கக்கூடிய நோன்புகளை விடவும் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு வைக்கக்கூடிய 30 நோன்புகளும் நமக்கு கடுமையானதாகவும் நமக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றன. இவ்வாறு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் நேரம் என்பது குறிப்பிட்டு அதன் அத்தியாவசியத்தை நமக்கு உணர்த்துகின்றான். எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு நாளின் மகிமையை அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்பதாக கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னிலையில் நாம் அனைவரும் ஒன்று கூட்டு பாடுகிறது. அப்போது நாம் இடத்தில் 5 கேள்விகளை குறித்து அல்லாஹ் தஆலா விசாரணை செய்வான். இந்த 5 கேள்விக்கும் நாம் சரியான முறையில் பதில் அளித்தால் மட்டும்தான் அந்த இடத்திற்கு நாம் நகர முடியும். அப்படிப்பட்ட அந்த 5 கேள்விகள் முக்கியமான ஒரு கேள்வியாகத்தான் உன்னுடைய ஆழ்கிழமை எவ்வாறு செலவு செய்யலாம் என்பதாக. மேலும் இந்த உலகத்தில் அதிகமான தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது நாம் நேரத்தை வீணாக செலவு செய்வதுதான். எவ்வாறு என்று சொன்னால் நாம் தன்னுடைய நேரத்தை வீணாக செலவு செய்யும் போது அந்த இடத்திலே சைத்தான் வந்து விடுகின்றான். அவன் தன்னுடைய உள்ளத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி தன்னை வடித்தவரை சென்று விடுகின்றான். நாம் முந்தைய காலத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அன்று அதிகமான குற்றங்களுக்கும் தவறுகளுக்கும் என்பது மிக அரிதாக ஒன்றாக காணப்பட்டன. ஆனால் இன்றைய நவீன காலகட்டத்திலே குற்றங்களும் தவறுகளும் என்பது சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது. இவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு தடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு இதற்கெல்லாம் ஒரு முன்முறையாக நபிமார்களையும் சஹாபா பெருமக்களை நமக்கு வழங்கியிருக்கிறார். அவர்கள் தன்னுடைய பொன்னான நேர்த்தி அவர்கள் வைத்தார்கள் என்பதை அறிந்து கொள்வது நம்மிட கடமையாக ஒன்றாக இருக்கின்றன. அவ்வாறு நாம் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தனது 30வது வயதில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். 37வது வயதில் அவர்கள் போரிலே கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். வெறும் 7 வருட காலத்தில் அவருடைய இஸ்லாமிய பணி எவ்வாறு இருந்ததென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மரண செய்தியை ஊர் மக்களுக்காக அறிவிப்பு செய்கிறார்கள். அந்த அறிவிப்பை கேட்டு அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குகின்றது. மேலும் அவருடைய இறுதி தொழுகை கலாசாரங்களுக்காக வானத்திலிருந்து 70,000 மலக்குமார்கள் இறங்கி அவருடைய தொழுகையில் கலந்து கொள்கின்றார்கள். இவ்வாறு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய நேரத்தை எந்த முறையில் அவர்கள் மிகவும் இஸ்லாத்திற்காக செலவு செய்திருப்பார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் சோதரர்களே. ஆனால் இன்றைய மனிதர்கள் மனநிலை எவ்வாறு என்று சொன்னால் நான் இந்த உலகத்திலே சில ஆண்டுகள் மட்டும்தான் வாழப்போகின்றேன் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் இறை நம்பிக்கையான நோக்கம் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் நான் இந்த உலகத்தில் சில ஆண்டுகள் இருந்தாலும் என்னால் இந்த உலகத்திற்கு எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிகின்றன, இன்னும் தன்னைத்தானே எவ்வாறு நான் சீர்திருத்திக் கொள்ளுகின்றேன் என்பதால் தான்
நம்முடைய நோக்கம் என்பதை இருக்க வேண்டும். இன்னும் நாம் சயீத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தனது 10வது வயதில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். மேலும் தன்னுடைய 12வது வயதில் அவர்கள் எழுத படிக்க கற்றுக்கொள்கிறார்கள். 14வது வயதில் அவர்கள் பிற மொழிகளை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். மேலும் 16வது வயதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொழிபெயர்ப்பாளராக அவர்கள் ஆகிறார்கள். இன்னும் தனது 18வது வயதிலே மிக முக்கியமான ஒரு பணியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கக்கூடிய வஹியை எழுதக்கூடிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வழங்கப்படுகின்றன. தனது 19வது வயதில் அவர்களுக்கு வாரிசுமை சட்ட சாசன புத்தகத்தை எழுதக்கூடிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வழங்கப்படுகின்றது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு பணியாக அல் குர்ஆன் தனது 26 வயதிலே அல் குர்ஆனை நூல் வடிவில் தொகுக்கக்கூடிய ஒரு பணி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இவற்றையெல்லாம் தன்னுடைய இளமை பருவத்தில் அவர்கள் தன்னுடைய நேரத்தை எல்லாம் சரியான முறையில் இஸ்லாத்திற்கு முன்னேற்றத்திற்காக அவர்கள் செலவு செய்துள்ளார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்றைக்குரிய சகோதரர்களே, நாம் இன்று நேரத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதன் நோக்கம் என்ன என்று சொன்னால், இன்னொரு சில தினங்களே நாம் ரமலான் மாதத்தை இன்ஷா அல்லாஹ் அடைய இருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தில் மற்ற நாள்களில் செய்யக்கூடிய நன்மைகளை விடவும் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவும், இன்னும் நாம் மற்ற நாட்களில் செய்த குற்றங்களுக்கும் தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் அதிகமான மன்னிப்பு கேட்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த ரமலான் மாதம் இருக்கின்றன. எனவே நாம் இந்த ரமலான் மாதத்தில் தன்னுடைய சிறிது நேரத்தை கூட வீணாக செலவு செய்யாமல் சரியான முறையில் செலவு செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரம் என்பது நமக்கு ஒரு அமானிதமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை நாம் சரியான முறையில் செலவு செய்து இவ்வுலகிடம் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தின் ஒரு ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. واستغفر الله لي ولكم ولسائر المسلمين إنه تعالى جواد كريم ملك بر رحوف رحيم ورب العظيم.